Welcome to Everest Stabilizer வழங்கும் நட்புடன் அப்சரா powered by Weekend. ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோல நிறைய ஸ்டார்ஸ் வராங்க. அது இயக்குனரா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கொரியோகிராஃபரா இருக்கட்டும். யாரு வந்தாலும் அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும், ஒரு நியூ கமரா இருந்தாலும், இல்லைன்னா ஒரு சீசன் செலிபிரிட்டியா இருந்தாலும் மனசு திறந்து பேசுறாங்க, நேர்மையா பேசுறாங்க. அதுக்கான இடம் தான் இது, நட்புடன் அப்சரா. இப்ப வரப்போற முதல் கெஸ்ட் வந்து ஒரு டோட்டிங் ஃபாதர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு டேலண்டட் சிங்கர். வேட்டையாடு விளையாட்டுல வந்து அவர் சிங்கிங் கரியர் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் விளையாடிட்டே இருக்காரு பிலிம் இண்டஸ்ட்ரியில. இப்ப வந்து ஒரு ஹீரோவா கூட வந்து அறிமுகமாயிருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் a dear friend of mine, Krish. எப்படி இவ்வளவு ஒல்லி ஆயிட்டீங்க நீங்க? இன்னைக்கு குண்டா இருந்திருக்கேன், ஒல்லியா இருக்கு. இல்ல, you were obviously slightly fatter than this, not this thin. So workout பண்றீங்களா இல்ல? இல்ல, everyday workout. எனக்கு I just did a film. So அதுல வந்து 12th standard முடிச்சிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர். So I thought ஒரு டிபிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஆளான்னு. Okay. The director was suggesting. சரி பண்ணலாம்னு சொன்னேன். ஒன்னும் பண்ணல, ஜஸ்ட் உங்களை பார்த்த ஒரு டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன வருது? இவ்வளவு வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் உங்களை விட்டு ஓ என்ன கிழவனாயா? இல்லையா, but you are quite எப்படி சொல்றது, you're not a teenager. I'm not a teenager. But you have that teenage boy charm. How do you maintain that? Satyama, there is no secret behind or anything like that. I think in my family, my dad it's gene. My father looks very young. He doesn't look 64. எங்க அம்மா அதே மாதிரி தான். I think it's just a family. Do you feel ஒரு சிங்கரா இருந்துட்டு எவ்வளவு பெரிய ஹிட்ஸ் கொடுத்தாலும் ஒரு ஹைப் கிடைக்காது, ஒரு ஹீரோ கிடைக்கிற ஹைப் நம்மளுக்கு கிடைக்காது, நீங்க எப்பயாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? டெய்லி இன்னி வரைக்கும் வருத்தப்படுவேன் நான். பிகாஸ் சிங்கர்ஸ் முன்ன மாதிரி இல்ல அப்சரா. இட்ஸ் பாத்தீங்கன்னா we grew up listening to S.P. Balasubramaniam or KJ Yesudas uncle, you know, all these big legends. அப்ப வந்து அவங்க தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு I believe 500 to 600 people recording a day. So ஒரு சிங்கர் ப்ராமினென்ட்டா போய் அங்க to stay in that number one place, it's not happening. And I don't know about future. எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. டெஃபினட்டா அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல. நான் இன்னி வரைக்கும் நான் அழறது உண்டு. ஏன்னா பாலு அங்கிள் கிடைச்சதோ இல்ல யேசுதாஸ் அங்கிள் கிடைச்சதோ எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அவ்வளவு சாங்ஸும் வரதில்லை. பிகாஸ் இட் ஹஸ் ஸ்ப்ரெடட் அவுட். ஒரு 500 பேர், ஒரு 2 பேர் பாடுற சாங் 500 பேர் பாடினாங்கன்னா எப்படி இருக்கும்? You seem to share a very special relationship with Haris Jayaraj sir. நிறைய பாட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காரு Haris sir. He gave me life. Okay, so tell us a little bit about your relationship with Haris sir. We don't have a great relationship, but I have a great respect for that man. நாங்க ரொம்ப க்ளோஸ் கிடையாது. I don't call him much or only at work. See, I'm a person, a lot of people rejected me in life. Starting from Rahman sir, na Rahman sir kla 10 years back I wanted to try singing for him. New York la avarku na chauffeur lam pannirken. I've been a driver. நிறைய பண்ணிருக்கேன். just to ஏதாவது ஒன்னு கிடைக்காதா, ஏதாவது something will happen, you know. But nobody saw me the way Haris sir saw you. Yeah. Before Haris sir, I want to thank one person called Ganesh Kumar. Haris sir's very close friend. He actually saw me. He said, different irukku voice. Then he played my song to Haris sir. Haris sir said, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு then they all called me. So I'm very thankful to him. I see him more like godfather. இப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க நிறைய பேர்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் சிங்கரா எஸ்டாப்லிஷ் ஆனதுக்கு அப்புறமா those who rejected you, those who mocked at you, those who didn't give you, உங்களை பார்த்து didn't give you time of day, அவங்க எல்லாம் திருப்பி வந்திருக்காங்களா? Never. Ego problem ஆயிடும்ல. A lot of music director rejected me. இவன் பெருசா ஆனதுக்கு அப்புறம் why should I call him? அதுக்கு அப்புறம் இவன் பெருசா ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க கால் பண்ணோம்னு நினைச்சிட்டு they just stopped calling. But have you come face to face with them at some occasion? Yes, all the time. And how is it when you meet them? Just hi, how are you? அவ்வளவுதான். இப்போ எல்லாரோட லைஃப்லயுமே வந்து there'll be one incident which will change their life. அது ஒரு அட்வைஸா இருக்கலாம், ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம், ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம். உங்க லைஃப்ல what was that one incident which makes you stand where you are today? My wife.
say. There's this person named Krish who came from US. வந்தான் ஒரு சாங் பாடினா திடீர்னு பெரிய ஆள் ஆயிட்டான். If you become an overnight millionaire ஆனோம்னா something will get onto your head ல. ஆமா. அது மாதிரி that's exactly how I was some 5 years back. I used to walk, my head's up and my chest up. எல்லாரும் இப்படி தான் பார்க்கிறது. And this girl came in my life and she said, nobody, that's not happening. In the industry la இந்த மாதிரி பண்ண கூடாது, இப்படி இருக்க கூடாது. I'm still learning from her. I have a great respect and love for her. I think she changed your life. She changed me, yes, definitely. Also, I think it takes a great amount of courage and a lot of convincing the folks, convincing people around you to marry somebody slightly older than you. How did that happen? அது என்னன்னா அந்த பொண்ணு சின்ன வயசுல நடிக்க வந்துருச்சு. She started acting when she was 14 years old. I am 36. I know I don't look, but people பார்த்துட்ட உடனே நீங்க சங்கீதா உங்களோட பெரியவங்களா இல்ல நியூஸ் கேள்விப்பட்டேன். 2 வருஷம் என்னோட சின்ன பொண்ணு. On that note, let's welcome my next guest. அவங்க வந்து பிடிச்சிருக்குன்னு ஒரு படத்துல அறிமுகமாயி இப்ப வந்து கண்ணால் அடுத்துன்னு ஆசையா வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருக்காங்க. She's also turned a co-producer with Farhan Akhtar for a Bollywood movie. Please welcome the very beautiful Vishaka. Hi, you're looking really nice. Thank you. What are you wearing? Satya Paul? Yes, Satya Paul. I can make out by the prints. Do you style yourself or do you have a stylist? I have a stylist. அப்படியா? Yes. தமிழ் பேசுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். நீங்க பெரிய ஹீரோயினா வருவீங்க. Did you really say that? Yes, yes. Yes, சொன்னீங்க அப்படி. That means she doesn't know Tamil, so you can say. தமிழ் தெரியாத ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப முன்னேறாங்கன்னு சொல்றீங்களா? அவர் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? Again, a little bit I can. You think the heroines who have a language problem are the ones who make it to the forefront? Really? Wow. No, but I intend to learn. I intend to learn. Okay, but there's a comment during our research. My team came up with something that you were demanding some 50 lakhs after your first film, and that's why nobody wanted to touch you. Oh my God, I'll move now. I am the most realistic, humble, down-to-earth person. I know what to charge, and I have a. Okay, your market team told you that, right? Correct. I have a marketing, ad and PR background myself, so I know my worth. I know my talent is worth $1 million, but my market price is definitely not 50 lakhs. I don't charge that. Please call me. I want to work more here. You've seen a movie along with Dhoni. Mahendra Singh Dhoni, you and Priya Anand went for a movie together? Oh my God, no. That was a friend of Priya's whose surname was Dhoni. And she happened to have tweeted saying Dhoni me, and everybody thought it was Mahendra Singh Dhoni and us. It was a very clever trick by Priya, I'm sure. Priya is one fine size. It's a very smart move. I know. But his surname is Dhoni, that's why. Oh my God, no. My God, what rumors, Apsara? What is this? 50 lakhs, Dhoni, what is it? Because people told me that you went for a movie with Dhoni, and I was like, I must ask her that. Oh my God. Correct, Dana? Yeah. Priya. Okay. நானே அப்படிதான் நினைச்சிருப்பேன். Correct, Dana? ஆமா. Krish பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. And you're a brilliant actress. ஒரு romantic scene act பண்ணி காமிக்கணும்னா act பண்ணி காமிக்க முடியுமா? You can emote and show us how if you're delivering a romantic dialogue to a hero, how you deliver it. முதல்ல உங்களுக்கு டயலாக் தெரியணும்ல. ஹிந்தில சொல்வாங்க. But you what's the mood? Huh? Am I sad? Am I happy? Obviously you're happy. No. It could be after an emotional turmoil that I'm dead. See? No. I'm a method actor. I go deep into my scenes. Okay, but I just have to confess my love. You're seeing a really hot guy. Say you're on the train together, and you're trying to like check him out and also like say something sweet to him. Okay, right. Train moving, okay? Train moving. Excuse me. What's the time? 8:20. 8:20. My astrologist said 8:30 is the right time to have dinner with a beautiful girl. Really? So you want a break at 8:30? Is that what you're saying? What I'm saying is, I think you're really cute. Would you have dinner with me at 8:30? Which girl is so open, yaar, in this world? I've never seen one girl is so open.
Well, that's the whole thing. You should see a girl who's that open. Aren't you tired of seeing simple girls? God. Yeah, but the ones who are not open That are the ones was doing all the quick, stuff. man. That was quick. Come to the point. 8:30, 10 minutes. But the dinner. ones who are open are the simple ones. The ones who are closed are the Oh, ones are the who are ones doing with all layers. the I things know, in the right? world. All the history. I know. So tell me, இந்த இண்டஸ்ட்ரி உங்க மேல நிறைய பேர் லைன் போட்டிருக்காங்களா? Like இது ரொம்ப சகஜம் இண்டஸ்ட்ரியில. ஐஸ்கிரீம் போல வாங்க, லாங் Somebody put line for you? See, not just in the industry, okay? As a girl, even whether you're pretty, not pretty, as a girl, everybody will be trying their luck, you know. That happens. So yeah, you always have those pick-up lines, cheesy lines. And the latest is, people will message you at 12 o'clock on WhatsApp, which is very irritating. You know, it's my personal space. If I don't know you, please don't message me at 12 o'clock, you know. So yeah, you do have a lot of people. So how did they start the conversation at 12 with you? You know, it starts with, hey. And you're like, okay, what next? I usually don't respond if I don't want to, but that hey is very irritating. It's like, hey, and what do you want to say? Say what you have to say, you know. So, yeah, I'm The actually... phone la notifications nu onnu irukku. You can turn that off, so it wouldn't bother you. இல்ல வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கும்ல. WhatsApp is there, you know, because see But what still, happens is... there is in WhatsApp on chat setting, there's something called notifications where you can just turn off everything. Yeah, so what So happens he with knows me when to is... turn on and when to turn off. Oh my God, Apsara. Yeah. So what happens is I'm usually solving my best friend's issues on WhatsApp at 12 o'clock and then it shows online and then some random person will message, you know. That happens, yeah. கிரிஷ், இப்ப வந்து நிறைய ஆக்ட்ரஸ் நீங்க இண்டஸ்ட்ரியில பாத்திருப்பீங்க. சில பேர் வந்து ரொம்ப ஓவராவே சீன் போடுவாங்க, ஓவராவே கொஞ்சம் டான்ட்ரம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? So tell me about like எப்படி எல்லாம் டான்ட்ரம்ஸ் பாத்திருக்கீங்க? Oh, somebody like Paris Hilton who carries a puppy on set. No, I think the ones who already reached stardom கொஞ்சம் பப்பியாவது பரவாயில்ல. பாய் ஃப்ரெண்டே கூட்டிட்டு வராங்க செட்டுக்கு. Number 1, number 2, they are very particular. They want to eat at least 1 to 5 packets of badam pista. Oh my God. Yeah, வீட்ல தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. Only at the setல இந்த மாதிரி நடக்கும். Probably first படமா இருக்கும் இல்ல செகண்ட் படமா இருக்கும். அவ்வளவு ஆட்டிட்யூட், கேரவன் இல்லாம அவங்களால நடிக்கவே முடியாது. Yeah, me too. No caravan, I don't shoot. I'm kidding. கேரவன் இல்லாம நடிக்க முடியாது. It's just that it's a myth, right? ஒரு ப்ரொடியூசர் பாவம் கஷ்டப்பட்டு you have no idea அந்த பாவம் அந்த ப்ரொடியூசர் எங்க போய் காசு யார்கிட்ட கடன் வாங்குறாரு, how much interest he is paying. You wouldn't know all those things. நான் கேக்குறேங்க, ப்ரொடியூசர் வந்து படம் பண்றாரு, he wants good talent. அந்த டாலண்ட பாத்துக்கிற பொறுப்பு கூட ப்ரொடியூசர் தானே? கண்டிப்பா. அதுக்காக வந்து நம்ம நடுரோட்ல நிக்க வச்சோ வெயில நிக்க வச்சோ எடுக்க போறது இல்ல. உனக்குன்னு ஒரு டச் அப் இருக்கு, உனக்குன்னு ஒரு பையன் கொடை பிடிக்கிறதுக்கு இருக்கான், உனக்குன்னு ஒரு இது இருக்கு. உங்களை வந்து ஒரு டீசென்டான ஹோட்டல்ல தான் போடுறோம், சாப்பாடு கொடுக்காம உங்களை கஷ்டப்படுத்துறது இல்ல. நத்திங் லைக் தட், ரைட்? He is taking care of you. But why too much? ஏன் ஓவரா பண்ணும்? ஓவரா பண்ணுவியா மணி? I am the sweetest person to work with. Yeah? I can give it in writing. Kandipa, even my producer will say that. That's the reason I'm working with the same team again. They've repeated me. ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப வரப்போற செக்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்ட்ரோவர்ஷியலான செக்மெண்ட். கிரிஷ், விஷாகா, இப்ப வரப்போற செக்மெண்ட் வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான செக்மெண்ட். ஓ, இது வரைக்கும் கான்ட்ரோவர்ஷியல் இல்ல, இப்ப வரப்போற செக்மெண்ட் தான் கான்ட்ரோவர்ஷியல் இருக்கும். ரெடியா நீங்க? நாங்க ரெடி தான். இல்ல ஃபர்ஸ்ட் யார் போறீங்க சொல்லுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, விஷாகா, உங்க முன்னாடி ஒரு பால் இருக்கு. அந்த ஆனஸ்டி பால் மேல ரெண்டு கையும் வைக்கணும். I'm very I'll disappointed. ask you a question. நீங்க உண்மை சொன்னா green எரியும், இல்லனா red, and it completely detects your body vibration. Nobody is pressing a switch. இந்த டப்பா ஐயோ. பெரிய அப்பாட்டக்க டப்பா. உங்களுக்கான முதல் கேள்வி, சிம்பு, தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், ஜீவா, rank in order of talent. Vijay Sethupathi, Number 1, Dhanush, Simbu, Sivakarthikeyan, Jeeva. Super. Simply because I haven't seen all their works, let me not justify, I'm going to keep quiet. Yeah. Honesty ball, அவங்க மைண்ட்ல இருக்கிறது இந்த ஆர்டர் தானே? சூப்பர். Have you heard a script of a movie? You didn't like it, but பணத்துக்காக அந்த படம் பண்ணிருக்கீங்களா? Never. Okay. Honesty ball? Are you sure? Check. 100%. Okay.
Santanam, Sethu and Power Star oda neenga nadichirkeenga Kannaladu Dinasar. But finally I think Sethu gets married. But if you had a choice, who would you like to get married to? If I had a choice, I would get married to Santanam's character in the film. Okay. Honesty ball. Next question. ஒரு படம் சைன் பண்றதுக்காக there's one limit I will not cross na enna limit cross பண்ண மாட்டீங்க? I will never compromise on my principles. As simple as that. Come rain or shine, I will not. Okay. Honesty ball. Super. உங்களுக்கான அடுத்த question. Are you single? Yes. Let's see. Red. Come on. அவங்களே போய் ஒத்துக்கிட்டாங்க. Ooh. You admitted it before it I know. said it. So you're not single. I don't know. There's somebody special in your life? Well, for me to know and you to find out. Final question. Yes. Vijay, Jeeva, Simbu, Dhanush, Shantanu, Power Star. Who do you think is the most overaged actor? Overaged? Or overrated? Actor. Well, obviously Power Star. Simply because Power Star sir is not, he's not an actor. He was enjoying himself. That's it. Honesty ball. Super. And the award for the most honest actress on Apsara Reddy. No. And the crown for Miss Universe goes to Vishaka Singh. We'll move on to Krish. Krish, உங்களுக்கான முதல் கேள்வி. யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், A.R. Rahman, Vijay Anthony, Taman, Iman. Rank in order of talent. Rahman sir, Yuvan Shankar Raja, Haris Jayaraj, Anirudh, Vijay Anthony, Taman. And Iman is last? See, the reason I'm going Vijay Anthony and Iman, because they have just started giving, these people are veterans, was giving continuous hits. Yuvan already crossed 100 films, almost a veteran, man. Correct. He has given so much of wonderful music. Again, Haris Jayaraj goes on next. He's been in the industry for a long time. Anirudh just came, but whatever he has done, forget about his Kolavari. Kolavariya thavara enna pannalum avlo sweet ah ella songukkum and justice பண்றாங்க. Great. Honesty ball என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். Super. Next question. Trisha, Nayantara, Tamanna, Kajal Agarwal, Amala Paul, Hansika. Who do you think is overacting in her films? Tamanna. Honesty ball. Super. ஏன் தமன்னாவோட ஆக்டிங் எந்த படத்துல ஓவர் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த படத்துல ஓவர் ஆக்ட் பண்ணல. இல்ல, she is very no all I have to say, no, she's a good friend of mine, but I just have to say இவ்ளோ பண்ணுமா எக்ஸ்பிரஷன் கேட்டா அந்த மாதிரி கொடுக்கும் அந்த அம்மா. சோ ஓகே, நீங்க ஒரு லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா apart from Sangeeta எந்த தமிழ் ஹீரோனோட you'd like to be in the lift? Not anyone right now, but a little older generation. யாரு? Bhanupriya. அப்படியா? My God, I love that lady. I love her. Honesty ball. Next question. இண்டஸ்ட்ரியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதான் முன்னேற முடியும்னு சொல்றாங்க. even for பொதுவா கைஸ்க்கு கூட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. Has anybody propositioned you? Define compromise. நீங்க என்னோட flexible-ஆ இருந்தா உங்களுக்கு படம் கிடைக்கும். அது நீங்க I'm sure you're intelligent enough to understand what I mean. No, I don't believe in that. Honesty ball. That's a liar. Are you sure? 100%. Nobody's ever propositioned you. Ever. Not even female financiers. No. No? I wish they can do that, man. Moving on to the next question. Yeah. According to you, who is the most stylish actress and who is the most stylish actor in the industry today? Stylish actor? No doubt, Jayam Ravi. Stylish actress. I like Taapsee. I think she dresses beautifully. She carries herself. Honesty ball. Super. Next question. எந்த ஆக்டருக்கு நீங்க வந்து ஃபேஷன் மேக்ஓவர் கொடுக்க விரும்புவீங்க? Fashion makeover. Definitely Vijay Sethupathi, man. Vijay Sethupathi. He needs a big time shaving. நான் நேர்ல பாக்கும்போது சொல்றேன், you need a shaving, man. You need big time shaving. Yeah, definitely I'll give it to him. Vijay Sethupathi. Yeah, definitely. Honesty ball. Super. No, I take the privilege to telling him because he's a good friend of mine. He's a sweetheart.
but I just tell him, Machan, konjama shave. Not every movie daadi irukku. It's a darling. Final question. Yes. ஏதாவது ரோல் பண்ணும்போது இல்லைன்னா லைவ் ஷோ பண்ணும்போது எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்ல, இந்த ரோல் பண்ண பிடிக்கவே இல்ல, ஆனா வந்து I'm doing it just for the money பண்ணிருக்கீங்களா? நிறைய இடத்துல எனக்கு சில ஷோஸ்லாம் போய் பண்ணி அது ஒன்னும் அவ்வளவு பெரிய ஷோவா இருக்காது. பட் ஜஸ்ட் ஃபார் மணி, ஜஸ்ட் ஃபார் சர்வைவல் ஐ ஹவ் டன் மெனி ஷோஸ். ஓகே, honestly Paul, சூப்பரா பேசுறீங்க. இட் வாஸ் a very nice interesting segment. ஆனா போறதுக்கு முன்னாடி before the break நீங்க விஷாக்காவை பார்த்து ஒரு song, you must dedicate a song to her and sing one nice Tamil song for her. சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சோகம் தாழல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை கேட்டுடவும் எண்ணி பார்க்கல,